வணக்கம். இன்று அருளுடைமை அதிகாரத்தின் 8வது குறளில் நாம் இருக்கிறோம். போன குறளில் என்ன சொன்னேன்? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால், பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால், அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது, பொருளற்றார் பூப்பர் ஒரு கால், அருள் அற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அப்பா, என்ன வார்த்தை நயம், சொல் நயம். நான் போன தடவையே சொன்னேன், பொருளை எப்படி வேணாலும் சம்பாதிக்கலான்னு சென்ற குறளில் சொன்னேன் இல்லையா? அது மாதிரி தான். பொருள் அற்றார் பூப்பர் ஒரு கால். எவ்வளோ அழகாக சொல்கிறது. பணத்தை சம்பாதிச்சோன்னு சொல்லுவது பூப்பர். பொருள் இல்லாதவர்கள் முயன்று எப்படி இருந்தாலும் அந்த பொருளை ஈட்டி விடுவார்கள். அது முடியும். பொருள் ஈட்டுதல் என்பது முடியும். ஆனால் அருள் அற்றார், இரக்க குணமும் கருணை உள்ளமும் பிற உயிர்களிடத்தில் அன்பும் இல்லாதவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு நல்ல பயனையும் சந்திக்க இயலாது. அவரால் சிறந்து விளங்குதல் என்பதே நடவாத ஒரு காரியம், அரிது அப்படின்னு சொல்லிட்டார். பொருளை ஈட்டலாம், அதனால் நமக்கு நன்மை, அது நம்மால் முடியும். ஆனால் அருள் என்று சொல்லக்கூடிய இந்த சுபாவம் இயற்கையாக வர வேண்டும். அப்படியே எனக்கெல்லாம் தெரியலன்னு சொன்னாலும் அதனை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். பிற உயிர்களிடத்தில் கருணையோடும் இரக்கத்தோடும் இருங்கள். நன்றியுடன் மீண்டும் நாளை சந்திப்பேன்.